உண்மையிலேயே இலக்கியாவும், கௌதமும் ஓரளவுக்கு முட்டாள்ன்னு தான் சொல்லணும். அதாவது அவ்ளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு பின்னாடி இருக்கிற லேடி, இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா, அப்படியே நம்பிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா? அதாவது பைரவி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியா அங்கேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிருந்தா பல உண்மைகள் இந்த இடத்துல சூப்பராவே நடந்திருக்கும். இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் வராம இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் அப்படியே அஞ்சலியையும், அந்த சிந்தாமணி, டாக்டர் எல்லாரையுமே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் கோவப்பட்டு எல்லார் மேலயும் ஆக்ஷன் எடுத்து, இந்த டாக்டர் பத்திலாம் வெளிய சொல்லியிருந்தாங்க. அதாவது போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடைசில ஹாஸ்பிட்டலுக்கே சீல் வச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் பண்ணிட்டு வராம, அவங்க பாட்டுக்கு கேஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா ரெடியா கௌதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்த்திக்கு, ஜானகி, இந்த பைரவி 3 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவும், கௌதமும் அஞ்சலிய கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறதுக்காக, அதுவும் நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் சரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மரியாதை செய்யணும் இல்லையா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு, அஞ்சலி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்ற மாரி கௌதமும், அதே மாதிரி இலக்கியா சொல்றாங்க, இல்ல கௌதம், உங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் வேணா ஓகே, என் மாமா வந்து இப்ப என்ன கஷ்டப்படுறாரு. அவ அஞ்சலி வந்து இப்ப என்ன என்னோட மாமன் பொண்ணு அப்படிங்கிறதுனால இவ்ளோ விஷயத்தையும் செஞ்சேன். ஆனா நீங்க வந்து இப்ப என்ன அஞ்சலிக்கு யாரும் அதாவது நார்மலா உங்க தம்பி பொண்டாட்டி அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இப்ப என்ன அவ திருந்தணும். அவ வந்து இப்ப என்ன மறுபடியும் வந்து கார்த்திக் கூட ஒண்ணு சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்க. உங்க மனசு வேற யாருக்குமே வராது கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல பாராட்டுனாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது அதாவது ரெடியா வந்து இப்ப என்ன நம்ம ஜானி வெயிட் பண்றது மட்டும் இல்லாம, "வாங்க, வாங்க, வாங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம அஞ்சலிய கூட்டிட்டு வரேன்னீங்க. என்னாச்சு அஞ்சலி? வெளிய இருக்காளா? ஓ! அவருக்கு வந்து ஆரத்தி ரெடி பண்ணி வெளிய கொண்டு போய் ஆரத்தி எடுத்து வந்து இப்ப என்ன அவள வீட்டுக்குள்ள வரவேற்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்குறாங்க. அதுக்கு இலக்கியா இருந்துட்டு அது கௌதமும், இலக்கியாவும் வந்து சொல்றாங்க. அதாவது அத்தை அதாவது ஜானு கொஞ்சம் சைலன்ட்டா இரு. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட ஏமாந்துட்டோம். அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு தான், நாங்க இவ்ளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சோம். அதாவது அவள வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஏமாத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திரிஞ்சுட்டு இருக்கா. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்டதும் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த பைரவி வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா, இங்க இவ்ளோ பெரிய விஷயம் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பைரவியோட பேர் மட்டும் தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்தே விரட்டி விட்ட மாரி, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு தொரத்தி விட்டுருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.